1950லேருந்து இது வரைக்கும் தேர்தல் அப்படி தான் நடந்திருக்கு. பாஜக அரசாங்கம் வந்த பிறகு இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற முறையிலேயே மாற்றத்தை கொண்டு வராங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லை. தூக்கிட்டு கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், பிரதமர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ இருக்கக்கூடிய ஞானேஸ்வரை தேர்ந்தெடுத்ததுலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவர் கரெக்டான புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாமல் அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பீகாரில் தேர்தல் இங்கே நடந்து முடிஞ்சிருக்குது. அடுத்த இன்னொரு கட்டம் 11ஆம் தேதி நடக்க போகுது. பீகாரில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 ஓட்டு 2 ஓட்டு திரட்டிக்கிட்டு இருந்தவங்க ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, பல்கா வாக்குகளை சேர்க்கறது, வாக்குகளை நீக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆர்னு. அது தெரியும், பீகாரில் பெரிய அளவில் 96 லட்சம் ஓட்டை பிரித்து அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சு இன்றைக்கி அதுக்கு பிறகு 25 லட்சம் பேரை குறைச்சி இன்றைக்கி தேர்தல் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் இப்போ தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் போன்ற 5 மாநிலங்களுக்கும் இப்போ கொண்டு வர போகிறாங்க எஸ்ஐஆர். அது நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த எஸ்ஐஆரை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தையும் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை தேர்தல் ஆணையத்தோடு பாஜக செய்ய போகிறது.